நான் இன்றைக்கி 9 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு நல்லா பழுத்த பழமாக நல்லா ரெட் கலராக இருக்கிறத பார்த்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்ததுனால நல்லா வந்து கட் பண்ணும்போது தண்ணி விட்டுருக்கு. நம்ம அந்த தண்ணியும் இது கூடவே வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு அரை கப் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஜஸ்ட் ஒரு 4 பீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இதை நம்ம ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். வேக வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதில் இருக்க அவிச்ச தண்ணியை வந்துட்டு ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா ஒழுங்காக வந்துட்டு அரைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்க தண்ணி இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம ஜல்லடை வச்சு நம்ம நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். அது மேலே இருக்க கொரகொரப்பு தன்மை எல்லாமே வந்து மேலே வந்து தங்கிடும். கீழே வந்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்லா வந்து ரெட் கலரில் இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம மீடியமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சாஸை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம எந்த ஒரு எசன்ஸுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு இது கூட வந்துட்டு வினிகர் சேர்த்து செய்யும் போது நல்லா வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும். 3 மாதம் ஆனாலும் வந்து கெட்டு போகாமல் கூட இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அதை அப்படி வந்து விட்டுற போகிறோம். நல்லா அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்துட்டு நல்லா அது ஃபைன், அதாவது நல்லா வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும். அந்த தக்காளி சாஸ் பார்த்துக்கு பார்த்திங்கன்னா வடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த ஒரு எசன்ஸுமே சேர்க்காம சூப்பராக வந்து வீட்டிலே டொமேட்டோ சாஸ் வந்து தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோ சாஸை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம 1 வாரம் ஆனாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வாரம் ஆனாலும் இது வந்துட்டு கெட்டு போகாது. இதை கன்ஃபார்ம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.